வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ரைஸு, தோசை, இட்லி எதுக்குமே சூட் ஆகிறப்பில் ஒரு துவையல். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பேன் அடுப்பில் வச்சுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சின்ன பீஸ் பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நல்ல பொன் முருகலை வறுத்து எடுத்துடுங்க. பச்சை வாசனை நல்லா போனால் போதும். 4 வரமிளகாய், வறுப்பட்டது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே பேனை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, பருப்பு டைம் எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து வச்சுருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 20 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 எண்ணுக்கு கருவேப்பிலை. இப்போ இது அவ்வளவும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ தக்காளி எல்லாம் வேண்டாம். தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துடுங்க. இப்போ எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெங்காயம் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு சின்ன பீஸ் புளி. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இதில் தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இது வறுக்கண்டா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நான் போடுறேன். தேங்காய் பச்சையாகவே சேர்த்துருங்க. கடைசியில் இந்த சூட்லேயே 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். தேங்காய் வறுப்படக்கூடாது, பச்சையாக தான் இருக்கணும். இப்போ இது அப்படியே சூட ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. நம்ம வறுத்த பருப்பு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு தேங்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்போடைய இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். பருப்பெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கடைசியாட்டு இந்த வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை இதை போட்டு சுற்றி எடுத்துட வேண்டியதான். நைஸாக அரைக்கண்டாம். இந்த அளவுக்கு அதை அரைச்சா போதும். அரைப்பட்டு படாமையும் ஒரு சுற்று தான் சுற்றணும். பாருங்கள், நம்மளோட ரொம்ப காரசாரமான ஒரு டேஸ்டியான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.